நிறைய கேசஸ் இன்னைக்கு சூமோட்டோவா எடுக்கப்பட்டு இல்லை நிறைய கேசஸ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகிறது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் விஷயத்தில் ஜூலை 29ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்டுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்ல தான் அது திரும்ப ஒரு என்ன சொல்றது, அப்போ வச்ச நெருப்பு இப்போ தான் பத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. ஒரு பெண் காவலருக்கே இங்க வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? போலீஸ் தரப்புல இருந்து ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லி முடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா இல்ல இதுல என்னவோ இருக்குன்னு நமக்கு சந்தேகம் எழுப்புறது என்ன அப்படின்னா அவங்களோட கேள்வி இந்த இடத்துல சந்தேகம் எழுப்புறது. நீ வந்து குற்றமே நடக்கல, நாங்க இது பண்ணிட்டோன்றது எப்படி இருக்கு? அதை தாண்டி இதுல 10 ஊழல் நடந்தா என் இதுல 8 தான் நடந்துச்சு. இப்போ விச் மீன்ஸ் என்னோட 2 நீ அதிகமா இருக்கா, அப்ப நீ தான் இந்த இடத்துல ரொம்ப கெட்டவன். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பாலியல் அத்துமீறல் போது அப்ப இவன் மேல ஆல்ரெடி 2022 அவன் பண்ணியிருக்கான்ல, அதே அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணை தானே பண்ணியிருக்கான். 2 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கலாம். இவனை தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா எடுத்துருக்கணும். இப்போ இந்த பெண் வந்துட்டு சொசைட்டியே நம்பக்கூடாது, ஸ்கூல்ல நம்பக்கூடாது, காலேஜை நம்பக்கூடாது, காவலரை நம்பக்கூடாது. அப்போ யாரை தான் நம்பணும்? சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் யார் காரில் வந்து கொடி யூஸ் பண்ணாலோ ஃபோட்டோ வச்சாலும் அவங்களுக்கு 2 வருட சிறை தண்டனை ஏன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க கூடாது? போக்சோ அதை தாண்டி கர்வமாக இருந்தாலும் நான் பெண்ணை விட மாட்டேங்க, பெண்ணுன்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிட்டுருவேங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமான செயல். இப்போ வேலூர்ல கூட ஓடுற ரயில்ல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அந்த குழந்தையும் வேற இறந்துருச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முத்தமிழ் செல்வன் அவனுக்கு வந்துட்டு வயசு 55ன்னு சொல்லப்படுது, தயாளனுக்கு 47 வயசு. தயாளன் மேல 17 கேசஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல அந்த குழந்தை வந்துட்டு வயிற்றுலேயே வந்துட்டு இறந்து போனதுனால ஒரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா 19 வருஷம் கழிச்சு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. 19 வயசுல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. லேடிஸ் பஸ்ல ஏறினா ஃபுல்லா லேடிஸா இருப்பாங்க, நமக்கு சேஃப்டி இருக்கும். இன்னைக்கு இப்போ அப்டேட்டட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா அதே லேடிஸ் பஸ்ல ஒருத்தன் ஏறி ரொம்ப கேவலமா பேசியிருக்கான். ஓசில போறவதானே நீ கேட்டிருக்கேன். இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் எத்தனை கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஜனவரி 1ல இருந்து இந்த பிப்ரவரி இந்த டேட் வரைக்கும், அதாவது ஒரு மாசத்துல 1.5 மாசம், அதான் 1.5 மாசம் கூட 115 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஒன்லி பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், அத்துமீறல் மட்டுமே. அதில் வந்து 80% கேசஸ் வந்து போக்சோ கேசஸ் தான். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுன்றது ரொம்ப காலமா வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இப்போ சமீப காலத்துல அதிகமான பாலியல் ரீதியான கேசஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தட்டி கேட்கறது, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் கொடுமை நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் பார்க்கக்கூடியதே வந்து காவலர்களாக தான் இருக்காங்க. அப்படி பெண் காவலர்களுக்குமே இந்த டைம்ல இப்போ சமீப காலத்துல பெண் காவலர்களுக்கும் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நீங்க நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, அது கோட் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு இதோட ஃபர்ஸ்ட்லாம் இப்போ எப்படி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு அநீதி நடக்குது வைக்குது அப்படின்னா எங்கன்னா சொசைட்டியில தான் நடக்கும். ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா அந்த பொண்ணு பத்திரமா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறலாம், கொண்டு போய் படிக்க காலேஜில் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் போய் சொசைட்டின்றது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பிறந்த குழந்தைல நம்ம பார்த்துருக்கோம், ஆசினி 10 மாசம் குழந்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெக்கார்டுமே டேட்டாவுமே என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பிறந்த குழந்தை ஆரம்பிச்சு 70க்கும் மேற்பட்ட வயசு மூதாட்டிகள்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இங்க ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அது வந்து பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம், பாலியல் துன்புறுத்தலா இருக்கலாம், சீண்டலா இருக்கலாம், ஃபார்ம்ஸ் ஆஃப் வைலன்ஸ், செக்ஷுவல் வைலன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி சரிங்க ஓகே, எல்லாருக்கும் ஒன்று நடந்தாலும் நம்ம எங்கே போய் நிற்போம்? பெண் காவலர்கிட்ட போய் நிற்போம், இல்லை ஆண் காவலர்கிட்ட போய் நிற்போம். அந்த மாதிரி காவலர்கள் தான் நம்மளை வந்து சரி ஓகே என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு எடுத்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தண்டனை வாங்கி தர்றது. ஜஸ்டிஸ் சிஸ்டம் செகண்டரி, ஃபர்ஸ்ட் நமக்கு போலீஸ் சிஸ்டம் தான் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது அதாவது நமக்கு வந்து இந்த ஜூலை 29ஆம் தேதி ஒரு பெண் காவலருக்கு நடந்த ஒரு சம்பவமும் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருப்போம். அதாவது 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி திரும்ப ஒரு பெண் காவலருக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து இங்கே வந்து ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது ஆக்சுவலி. சரி, இவங்க என்ன நடந்தது ஜூலை 29 அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்களுக்கு வந்து நடந்த ஒரு பெரிய விஷயம். அது வந்து எப்போ வெளியே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்து 6 மாதம் ஆச்சு. பட் இப்போ தான் நமக்கு ரொம்ப பூம் ஆச்சு எல்லா மீடியாலையும். நமக்கு வந்து என்னன்னா ஒரு தீக்கிரை ஆக்கப்பட்ட ஒரு அறை காமிக்கப்பட்டது, ஃபுல்லாக பிளாக்கா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வித். அது எதனால வெளியே வந்தது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அகெயின் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஏன்னா அந்த இடத்துல இப்போ எப்படி இருக்குன்னா இங்கே தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நான் இது பண்ணுவேன்னு தாண்டி ஓட்டு கேட்கறத விட இவன் இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு மற்றவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை நல்லவங்களா காமிச்சிக்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய கேசஸ் இன்னைக்கு சூமோட்டோவா எடுக்கப்பட்டு இல்லை நிறைய கேசஸ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகிறது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அதில் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஒரு கேஸ் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படலன்னா அது சூமோட்டோவா எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. யார் அந்த சார்னு ஆரம்பிச்ச கேள்வி தான் யார் அந்த சார்கள் தாண்டி இன்னைக்கு அதுக்கப்புறம் நடந்த ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல யார் அந்த சார்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். தட் டு
நிறைய பிரசன்ட் பார்ட்டி இன்வால்வ்டாகவும் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். அது அப்புறம் அது வந்து ப்ரிலிமினரியா தெரியுது, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அவங்க இன்வால்வ் இல்லைங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே செகண்டரி. பட் ப்ரிலிமினரியா பார்க்கப்படுற ஒரு விஷயம், அதற்கு காவல்துறை பக்கம் வந்து வர பதில்கள் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில் ஒரு சஸ்பெக்ட் எழுப்பப்படுது. ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் மூலமா தான் வந்து இந்த மாதிரியான கேசஸ் வந்து வெளியில தெரிய வருது, இல்லைன்னா இது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றீங்க. தெரிஞ்சிருக்காருன்றதை தாண்டி ரெண்டு விஷயம் இங்க பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கீங்க. ஒன்னு மீடியா, ரெண்டாவது வந்து இந்த ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏன்னா இந்த விஷயம் இப்போ நிறைய எடுத்துப்போமே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு விஷயமா எல்லா விஷயத்துலையும் ஒன்றும் ஆடியோ நோட் வெளில வந்திருக்கும். இப்போ கிளாம்பாக்கம் ஈசிஆர் விஷயத்துல எடுத்துக்கோங்க, அவங்க எடுத்த ஒரு வீடியோ பெருசா மீடியாவில் பெருசானதுக்கு அப்புறம் தான் அங்கே ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. இப்போ நிறைய மாணவிகள் வந்து போக்சோ விஷயம் போயிட்டு இருக்கு, அதுவும் மீடியாவில் வந்த அப்புறம் தான் பெருசாக ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சது அந்த இடத்துல. ஸோ இங்கே என்னன்னா கேசஸ் ரிப்போர்ட் ஆகிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம் அது மக்களுக்கு தெரியறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கிறது பிகாஸ் ஆஃப் மீடியா. அவங்க எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி. அதை நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிற ஒரு விஷயம், என்ன உண்மை என்ன கதை, உண்மை பொய்கள் அப்படிங்கிறத தாண்டி சரி பெண் காவலர்களுக்கே என்னப்பா நடக்குது, அப்போ எங்கே தான் போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் விஷயத்தில் ஜூலை 29ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்டுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் தான் அது திரும்ப ஒரு என்ன சொல்கிறது, அப்போ வச்ச நெருப்பு இப்போ தான் பத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு பெண் காவலருக்கே இங்க வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவர் திரும்ப ட்வீட்ல ஒன்று போட்டிருந்தார், என்னன்னா பெட்ரோல் குண்டு வீசி இல்லை பெட்ரோல் ஊத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே கேள்வியா எழுப்பப்பட்டிருந்தது. அவருக்கு இந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இதுக்கு சரி என்னதான் நடக்குது, இது என்ன இப்போ போடப்பட்டது, இது நேற்று நடந்ததா முந்தானத்து நடந்ததா, நம்ம தான் ஒன்று பண்ணுவோம், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தா உடனே போய் தேடுவோம், அடுத்த இன்சிடென்ட் வந்து விட்டுருவோம், ஏன்னா மக்களுக்கு ஒரு பெரிய வியாதியை ஞாபக மறதி அப்படிங்கிற மாதிரி தான். அதை வச்சுதான் இங்கே நிறைய அரசியல்களும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ரியாலிட்டியில சரி அப்படியே நம்ம பேக் போனோம், என்னதாங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 29ஆம் தேதி இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்க என்னன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதுல வந்து நடக்கிற குளறுபடிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன். அதாவது ஜனவரி 30ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, ஹைகோர்ட்ல வந்து ஒரு 5 மனுக்கள் வந்து ஃபைல் பண்ணப்படுது. என்ன இப்போ 2024 என்ன ஃபைல் பண்ணப்படுது அப்படின்னா, 750 காவல் துணை ஆய்வாளர்கள், தீயணைப்பு துறையின் நிலைய அதிகாரிகள், இவங்களோட தற்காலிக பட்டியல் இருக்குல்ல, இடஒதுக்கீட்டுல வந்து குளறுபடிகள் நடக்குது, இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்ல 5 மனுக்கள் வந்து ஃபைல் பண்ணப்படுது. அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு ஹைகோர்ட்ல 2020 சுப்ரீம் கோர்ட் இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இடஒதுக்கீடு வச்சு ப்ராப்பரா லிஸ்ட் கொடுக்கணுன்றதை பேஸ் பண்ணி. ஸோ அதை பண்ணணும், இந்த குளறுபடிகளை கண்டுபிடிச்சு ப்ராப்பர் லிஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குளறுபடிகள் இதெல்லாமே இவங்க வந்து தொடங்குறாங்க. எல்லாருமே வந்து என்ன நடக்குது ஏன் நடக்குது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜூலை 29 என்ன நடந்ததா சொல்லப்படுது இந்த இடத்துல அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அவங்க அந்த நிலைய உயர் அதிகாரி கிட்ட இருந்து கால் போகுது. அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னா எழும்பூர்ல இருக்கு. இந்த பர்டிகுலர் அந்த எங்க நம்ம அந்த போட்டோல பார்த்தோமோ அந்த விஷயம் வந்து எழும்பூர் காவல் நிலையம். போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஃபோன் வருது, என்னன்னா உங்களோட அறை முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் அவங்க இப்போ ஸ்டேஷன் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்னொரு 2 நிமிஷம் முன்னாடி நான் போயிருந்தேன்னா என்னையும் நீங்கள் அங்கே சாம்பலாக தான் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற முதல் விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. சரிங்க ஓகே, இது வந்து போலீஸ் தரப்புலேருந்து ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லி முடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. சரி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா இல்லை இதில் என்னவோ இருக்குன்னு நமக்கு சந்தேகம் எழுப்புறது என்ன அப்படின்னா, அவங்களோட கேள்வியே இந்த இடத்துல சந்தேகம் எழுப்புது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்குது இல்லையா, சம்பவம் நடந்த மறுநாளே இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு லிஸ்ட் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லிஸ்ட் ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு அவங்களோட ஒப்புதல் இல்லாமலே. ஏன்னா ஒரு கன்சர்ன் பர்சன் இருக்கு, இப்போ நம்மளே இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் வேலை செஞ்சு ஒரு பெர்மிஷன் லெட்டர் வேணும் 1 hourனா கூட நம்ம யார்கிட்ட போய் சைன் வாங்கணும், அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் யாரோ அவங்க கிட்ட தான் போய் நம்ம சைன் வாங்கணும். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, இதுக்கு இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி அதை பதிவேற்றம் செய்யலாம்? இப்போ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சஸ்பெக்டை கிரியேட் பண்ணுது, செயின் லிங்காக கொண்டு வராங்க. அப்போ இது வந்துட்டு இது வந்து வெறும் டாக்குமெண்ட்ஸ் எரிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, என்னை கொலை செய்வதற்காக தீட்டப்பட்ட சதின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களும் அந்த நெருப்புல வந்து இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்ல நெக்ஸ்ட் டே வந்து இவங்களோட கன்சர்ன் இல்லாம அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லாம தெரியாம நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஏன்னா இப்ப இதுல இப்படி கூட சொல்லலாம்ல, ஏன்னா ஃபுல்லா தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அங்க டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா அழிஞ்சிருக்கும். 1 2வது வந்து இவங்களோட சைன் வாங்கிருக்கணும், சைனும் வாங்கல. அப்போ இது வந்து எல்லாமே டோட்டலா மிஸ்மேட்சா இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க, இது டிஜிபி அவர்களுக்கும் உள்துறை செயலர் அவர்களுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இது சொல்றாங்க, இந்த மாதிரி இது வந்துட்டு இல்ல சஸ்பெக்ட் இருக்கு, நீங்க இதை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. பட் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாததுனால அவங்க திரும்ப என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் 15 2024 போயிட்டு 4 பேருக்கு திரும்ப அவங்க பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது டிஜிபி ஆல்ரெடி போட்ட டிஜிபி, கமிஷனர்,
அண்ட் தென் உள்துறை செயலாளர் தலைமை செயலாளர் இவங்க 4 பேருக்கு போடுறாங்க, இல்லை சஸ்பெக்ட் இருக்குங்க இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க. இதன் பெயரில் என்ன ஆகுது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த லிஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, குளறுபடிகளான லிஸ்ட், அந்த ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணப்பட்ட லிஸ்ட், அது எல்லாமே தாண்டி இவங்க ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு இதோட ஃபைனல் லிஸ்ட் எப்போ வந்து கொடுக்கப்படுது வெளியிடப்படுது அப்படின்னா October 3 இவங்களாலே ஃபைனல் லிஸ்ட் இங்கே கொடுக்கப்படுது. இது ஒரு பக்கம். சரி, ஓகே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருவல்லிக்கேணி காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் வந்து அங்கே வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் இதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து 2 விதமான இது இருக்கு இல்லையா, இது வந்து நிஜமாவே மர்டருக்கான விஷயமா இந்த விஷயமான்னு இருக்கு இல்லையா. சரி, ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கள ஆய்வு போயிட்டு அங்கே என்ன நடந்ததுன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணால் மட்டும்தான் என்னன்ற ரிசல்ட் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பர்ட்ஸாக உள்ளே இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு மின்துறை நிபுணர்கள், தடவியல் நிபுணர்கள், அதாவது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை சேர்ந்தவர்கள், தனியார் ஏசி நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப பணியாளர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபீல்டில் என்னென்ன நடக்குதுன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கள ஆய்வுக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில். இதெல்லாம் தாண்டி அவங்க ஃபைனலாக கொடுக்குற ரிப்போர்ட் அங்கே என்னவா இருக்குது அப்படின்னா திஸ் ஹேப்பன்ட், அதாவது இந்த இன்சிடென்ட் வந்துட்டு இந்த ஃபயர் எதனால் நடந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட்னால மட்டுமே நடந்த ஒரு விஷயம்னு அவங்களால ரிப்போர்ட் கொடுக்க முடியுது. ஓகே, ஆனால் ஸ்டில் இது அக்செப்டபிளான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைய டேட் வரைக்கும் அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு, அதுவும் ஒரு IPS காவல் அதிகாரிக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்போ யாருக்கு வேணா அந்த நிலைமை வரலாம் இல்லையா. ஸோ எப்படி இதை வந்து ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லி முடிக்க முடியும்னு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து இந்த இஷ்யூவை வந்து ரேஸ் பண்ணி ட்வீட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஷ்யூக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறாங்களா, இல்லைனா அவங்களுமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிளேம் பண்ணி அவங்களோட ஆட்சிக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இது இந்த மாதிரி தவறு நடக்கு அப்படின்னு சுட்டி காமிச்சு இது நல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத மட்டும் சுட்டி காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீதி கிடைக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த கான்செப்டை நான் போக மாட்டேன். ஏன்னா இதுலையுமே என்ன ஆகுதுன்னா நான் ஏன் தலைமை அதிகாரி இதில் என்ன சொல்லியிருக்காரு டிஜிபி அவர்கள்லாம் இவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டை வன்மையாக கண்டிச்சு ஷார்ட் சர்க்கியூட்னு முடிச்சுட்டார். இப்போ நமக்கு நடந்த இன்சிடென்ட்லி அதான் ரிலேட் ஆகுது, அதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ என்னன்னா இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா நிஜமாவே அவங்க இந்த காஸ்க்காக தான் போராடுறாங்களா அப்படின்னு பார்த்தா பட் அது 100% ஆமான்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டமே எப்படி இருக்குது, இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமே மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா அவன் கெட்டவன் சொல்லி இப்படி ஒரு 10 கெட்டது இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை நல்லவன் உயர்த்தி வச்சுக்க தான் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதை தாண்டி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அரசியல் அப்போ நான் வந்து எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் அப்போ நான் சிலதெல்லாம் கொடுப்பேன், அதாவது என்னென்ன நான் வந்தால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறதோட ஒரு பேப்பராக தான் இருக்குது. அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிறது இல்லை. அந்த இடத்துல டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால நல்லது நடக்குதான்னு கேட்டால் எஸ் நல்லது நடக்குது, அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. பட் அது மட்டுமே அவங்க மோட்டிவாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை காமிச்சு அவன் கெட்டவன் பாருங்க, அவன் இதெல்லாம் ஒழுங்கா இல்லை, அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன சொல்ல வராங்க, இதனால எனக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த வாட்டி நான் இதெல்லாம் வந்தால் நான் சரி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் அதே மாதிரி அவங்க இதுலேயும் நடந்தாலும் இவங்க ஆப்போசிட்ல இருந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க, ரேஷியோ மாதிரி ஆயிடும். இடத்துல எங்க இதில் இவ்வளோ நடந்ததுன்னு சொன்னாங்க, அவங்க இதில் அட் எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அகெயின் அரசு அவங்கள நம்பி தான் இருக்காங்க அந்த இடத்துல. அப்படின்னும் போது ரெண்டுமே மிக கேவலமான செயல் தான் இந்த இடத்துல. ஏன்னா நீ வந்து குற்றமே நடக்கலை, நாங்கள் இது பண்ணிட்டோன்றது எப்படி இருக்கு, அதை தாண்டி இதில் 10 ஊழல் நடந்தா என் இதில் 8 தான் நடந்துச்சு. இப்போ விச் மீன்ஸ் என்னோட 2 நீ அதிகமாக இருக்கா, அப்போ நீ தான் இந்த இடத்துல ரொம்ப கெட்டவன். கெட்டவன் இல்லை, சின்ன கெட்டவன் பெரிய கெட்டவன் நல்ல ரொம்ப பெரிய கெட்டவன்லாம் கிடையாது, கெட்டவனாலே கெட்டவன் தான். தட் இஸ் அ டெஃபினிஷன் ஆக்சுவலி. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு உயர் அதிகாரி மறுத்த ஒரு விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பார்க்கப்படுது. அதாவது நமக்கு வந்து சிவகங்கை சோமநாதபுரம் எஸ்ஐ பிரணீதா அவங்க விஷயத்தில் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பிரணீதா இது வந்து என்னைக்குன்னா நான் சொன்ன மாதிரி 6ஆம் தேதி இந்த விஷயம் நடக்குது. சோமநாதபுரம்லேருந்து அவங்க வந்து சிவகங்கைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களோட ஃபைல்ஸ் எடுக்க வராங்க. எடுக்க வரும்போது இந்த விசிகா மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவர் வந்து ஒரு 10 ஆட்களோட வராங்க. அதில் மெயினாக 2 பேரோட பேர் சொல்லப்படுது, கண்ணன் மோகன் அப்படிங்கிற 2 பேரோட பேர் சொல்லப்படுது. இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2 கும்பலுக்கு நடுவில் வந்து நிலத்தகராறு ஏற்படுது. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து சமுதாய நலக்கூட கட்டடம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலி இடத்துல கட்டலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்க இடத்த இடிச்சிட்டு நம்ம அதில் கட்டலாம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வராங்க. அதுதான் இந்த இளைய பாரதி விசிகா மாவட்ட செயலாளர். வரும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நான் இன்னைக்கு ரிலீவ் ஆகிட்டேன், என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஃபைல்ஸ் தான் நான் எடுக்க வந்திருக்கேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஎஸ்பி கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா கொடுக்குற ப்ரெஸ் தான் நம்ம பார்க்க முடியுது, ரிலீஸ் தான் மைக்கேல் அம்மா அவங்க கொடுக்குறது தான் பார்க்க முடியுது. சரி, எல்லாருக்குமே ஒரு சஸ்பெக்ட் வரலாம், இது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குது. இப்போ நமக்குமே இது இன்ஃபர்மேஷனாக தான் வந்திருக்கு, அடுத்த கட்டம் என்ன போகுதுன்றது அடுத்தது தான். ஏன் அவங்க பேசல, ஏன் அவங்க வைக்கல, பாதிக்கப்பட்ட போலீஸ் ஏன் எஸ்ஐ எந்த இடத்துலையும் பேசலன்னு கேட்கும்போது அவங்க அம்மா அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க,
என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் என் பொண்ணு வந்து 1.5 மாசமா மெடிக்கல் லீவ் போட்டுட்டு இருந்தா. எதுக்காகனா அவளுக்கு தொண்டையில ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதனால அவளால ரொம்ப இதுவா பேச முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது அதனாலதான் அவளால அப்ப ஸ்டேஷன்ல கத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 10 பேர் கொண்ட கும்பல், அதாவது இந்த இளைய கௌதமன் அவங்க தலைமையில வந்த 10 பேர் கொண்ட கும்பல் வந்து இவங்களை உடனே கம்ப்ளைண்ட் எடுத்தாகணும்னு சொன்னதாகவும், நீ மறுத்தால் உன்னோட ஸ்டார் ட்ரெஸ் எல்லாம் நான் பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய பிரச்சனைகள் அங்க பண்ணதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. மத்த காவலர்கள் யாருமே அந்த காவல் நிலையத்துல இல்லையா? இதுதான் முதல்ல அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என் பொண்ணு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆயிட்டு அவ மயங்கி விழுந்துட்டா, அதற்கப்புறம் தான் மற்ற காவலர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் தண்ணிலாம் கொடுத்து நாங்கள் வந்து மூச்சு வாங்கிச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா கையில் ஃபுல்லாக கோடுகள் போட்டு ரத்தம் இருந்தது. ஏன்னா நம்ம பார்க்கும் போதே தெரியும் அவங்க கையில் பேண்டேட் போட்டிருப்பாங்க, கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் காரைக்குடி கவர்மெண்ட் ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்றத பேரண்ட்ஸ் தரப்புலையும் இவங்க தரப்புலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. பட் அங்கேயும் உயர் அதிகாரி, அதாவது டிஎஸ்பி பார்த்திபன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை மறுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இவங்களுக்கு வந்து இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது பிடிக்கல, இந்த ஸ்டேஷன்லேயே அவங்க இருக்கணுன்றதுக்காக அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே சஸ்பெக்ட். பட் நம்ம இங்கே 2 கேள்வி இந்த இடத்துல வச்சோன்னா ஐ திங்க் நம்மளால இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அவ்வளோ நேரம் ஏன் யாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை? ஒரு போலீஸ் அஃபிஷியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் அவங்க இன்சார்ஜ் கிடையாது. ஃபைல்ஸ் எடுத்துட்டு போக வந்ததா சொல்லப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற அப்ப எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து போட்டு போட்டுடலாமே நம்ம? அதுதானே விஷயம் இங்க. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க சொல்றது உண்மையோ அவங்க சொல்றது உண்மையோ, யார் சொல்றது போய் உண்மை நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இது இன்ஃபர்மேஷனா தான் வந்திருக்கு, நாட் அ கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. ஸோ வரும்போது நமக்கு தான் இருக்கே சிசிடிவி எடுத்து பார்க்கலாம்ல. ஸ்டேஷன்ல சிசிடிவி இருக்கும். அப்ப நிஜமாவே இப்படி ஒருத்தன் வந்தானான்னு தெரிய போகுது. அதை தாண்டி அவங்க என்ன ஒரு மோட்டிவோட பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு விசிபிளா ஒரு வீடியோ இது கிடைக்க போகுது. ஆடியோ கனெக்டட் சிசிடிவி இல்லைனாலும் நமக்கு அது கிடைக்க போகுது. அதை எடுத்து பார்த்தாலே யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் நீங்க தெரிஞ்சிரும்ல. பட் இதுதான் இங்க பிரச்சனை. சம்பவங்கள் நடக்கும்போது எல்லாம் சிசிடிவி வேலை செய்யாம போயிடும். அதுதான் அது எப்படி தான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே சிசிடிவி வச்சுருக்காங்க. அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சிசிடிவிஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, அவ்வளோ சிசிடிவிஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே சிசிடிவி இல்லை, அந்த இடத்துல இல்லை, அப்படிலாம் இருந்தாலும் ஒர்க் பண்ணல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தாலும் பாதி தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, மீதி எங்கே போச்சுன்னு தெரில. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே அப்படி தான் இருக்குது. அப்படி அதுக்கான காரணம் என்ன? மெயினாக நம்ம மற்ற விஷயத்தில் விட்டுறலாமே. ஆக்சுவலி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஏன் சிசிடிவி ஒர்க் ஆகல? எவ்வளோ மக்கள் வந்து போகிற இடம், ஒரு ஸ்டேஷன் ஒரு விஷயம், அங்கேயும் சிசிடிவி ஒர்க் ஆகல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேயே வந்து யார் அந்த சார்களான்னு கேட்கப்படுறதுக்கான கேள்வி இன்னும் விடை கிடைக்காம இருக்க கேள்வி 2 விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா திரும்ப 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 அந்த பெண் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அதாவது அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவாகட்டும், இல்லை தேசிய மகளிர் ஆணைக்குழு வந்தப்பவா இருக்கட்டும், இல்லை எஸ்ஐடி டீம் கிட்டேயா இருக்கட்டும், எல்லாமே என்ன சொன்னதா சொல்லப்படுது அப்படின்னா, முதல்ல அவன் வந்துட்டு என்னோட ஆண் நண்பர் வந்து அங்கே வந்து அடிச்சு துரத்தும் போது வந்து இல்லை சார் மிரட்டிட்டு விட்டுருன்னு சொன்னது ஒரு சார் ஆகவும், ஃபைனலாக வந்துட்டு வரப்போ வந்துட்டு இல்லை அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னதாகவும் 2 விஷயம் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை சார் நான் இங்கே தான் இருக்கேன், நான் மிரட்டிட்டு விட்டுறேன்னு சொல்லும் போது அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் உங்ககிட்ட அவ்வளோ நோட்டபிளாக அந்த விஷயத்தை நான் அந்த இடத்துல சொல்ல முடியும். அப்போ முதல் சார் ஒரு வேலை அங்கே ஒர்க் பண்ணுற யாராவது இருப்பாங்களோ, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களோன்னு ஒரு சஸ்பெக்ட் வருது. ஃபைனலாக அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னு சொல்றது, விச் மீன்ஸ் இப்போ எல்லாருக்குமே இங்கே எழுற ஒரு கேள்வி என்ன. அதே மாதிரி ஞானசேகரனை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டாக கைது பண்ணிட்டு போன அப்புறமா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து ஒருத்தரோட காவலர்களுக்கே ஒரு அழுத்தம் கொடுத்து ஒருத்தர் வந்ததுனால தான் வந்து அவரை வெளியில் விட்டோம். திருப்பி அதுக்கப்புறம் தான் கைது பண்ணாங்க, இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறமா. அப்போ காவல் நிலையத்தில் அங்கே வந்தது யாரு, அப்போ அந்த சிசிடிவி எங்க காவல் நிலையத்தில் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லை, இது வந்து அது வேற மாதிரி விஷயம் தகவலாக வந்தது. அது நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து நமக்கு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனா என்ன வந்தது அப்படிங்கிறத. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஏன்னா இப்போ எல்லாருமே இங்கே கேட்கப்படுற கேள்வி என்னவா இருக்குன்னா, 20க்கும் மேற்பட்ட கேஸ் 2012 இதே அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு விஷயம் நீ பண்ணிருக்க, 2 வருஷத்துல வெளியே வந்திருக்க. துப்பாக்கி முனையில் கடத்தல், மொத்த குடும்பமும் 2018 வந்துட்டு உள்ள கூண்டாஸ்ல போயிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு விஷயம் இருக்க ஒரு பர்சன் தனி நபரா எப்படி இதை செய்ய முடியும்? அப்போ ஒருவேளை லாஸ்ட்ல சொன்ன அந்த சார் யார் அந்த பெரும் புள்ளி அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்கே எழுப்பப்படுது. ஒன்று, அதனாலதான் அது சார்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. பிளஸ் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் அங்கே கேட்கப்படுது. அது என்ன நேரமோ தெரியல, அதுல இருந்து ஒரு எல்லாமே ஒரு துரதிருஷ்டமோ ஒரு கெட்ட நேரமா நிறைய சார்கள் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு அவரை ஃபர்ஸ்ட் நமக்கு அது நிறைய வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க, ரெண்டாவது திரும்ப அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ நம்ம இந்த பில்டிங்ல இருக்கோம், இங்க ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பில்டிங்குள்ள இருக்கவங்க இந்த பில்டிங்கை சுத்தி இருக்கவங்கள இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கொண்டு வருவாங்க.
அப்படி ஒரு 50லேருந்து 60 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அந்த விஷயத்தை கோட்டுப்புறம் ஸ்டேஷன்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கடைசியா ஒரு 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ முதல்ல அந்த 60 பேரை விசாரிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஞானசேகரனும் ஒருவன் அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் விசாரிச்சு வெளியே விட்டுருப்பாங்கல்ல, சும்மா நீ எப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் வரணும் என்கொயரிக்குன்னு. அப்படி நடந்தது தான் அந்த முதல்ல விசாரிச்சு வெளியே விட்டது, அது அரெஸ்ட் கிடையாது. ரெண்டாவது திரும்ப அந்த 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கல்ல, ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது 3ஆவதா விசாரிக்கப்பட்டதா ஞானசேகரன் அந்த இடத்துல சொல்லப்படுது. 8ஆவதா விசாரிக்கப்பட்டதா ஞானசேகரனோட தம்பின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ அவன் தம்பி வந்து இந்த இடத்துல வாலண்டியரா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போய் தான் இவன் மாட்டிக்கிட்டான். அங்கேயும் நமக்கு என்ன திரும்ப காவலர்கள் மேல் ஒரு அதிருப்தி வருது அப்படின்னா, எங்க இவ்வளோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அவனோட தம்பி சொல்லி தான் தெரியுமா அவன் கிரிமினல்னு உங்களுக்கு? ஏன்னா வந்து தகவல் எப்படி இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, அவன் தம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளர்டு ஒரு சிசிடிவி காமிக்கும் போது, ஏன்னா அதை வச்சு அந்த பெண் கிட்ட அடையாளமும் கேட்டிருக்காங்க, அந்த ப்ளூ டிஷர்ட். அப்போ அவங்க தம்பி வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல இல்லை ஒருவேளை ஏன் எங்கள் அண்ணன் இதை பண்ணியிருக்க கூடாது, எங்கள் அண்ணன் மேலே இவ்வளோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இதே ப்ளூ டிஷர்ட் எங்கள் அண்ணன் கிட்ட இருக்கு, வாங்க வீட்டிலேருந்து எடுத்து தரேன் அப்படின்னு. எங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு, ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஒரு அக்யூஸ்டு நீங்க வச்சிருக்கணுமா இல்லை அவன் தம்பி சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? கண்டிப்பா. பிளஸ் அவன் மேல இவ்வளோ கேசஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த காவலர்களே வந்து 60 பேர்ல அவர் ஒரு நம்பரா இருக்கும்போது ஈஸியாவே இருந்திருக்கும் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி சஸ்பெக்டா வந்து கூட்டிட்டு வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அங்க யார் யார் அக்யூஸ்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம் லிஸ்ட். அதையும் தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பாலியல் அத்துமீறல் போது அப்ப இவன் மேல ஆல்ரெடி 2022 அவன் பண்ணியிருக்கான்ல, அதே அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணை தானே பண்ணியிருக்கான், 2 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கலாம். அப்ப இவனை தானே ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா எடுத்திருக்கணும், ஏன் எடுக்கல போலீஸ் இந்த இடத்துல? ஸோ இதுதான் நிறைய கேள்விகள் நமக்கு வந்துட்டு போலீஸ் ஒரு பக்கம் காவலர்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது 2 பக்கமும் இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம அண்ணா நகர் ராஜி இன்ஸ்பெக்டர் விஷயம் என்னாச்சு? இதுல திரும்ப ஏன் அரசு எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல ஒரு தப்பு பண்றாங்க காவல்துறை அதிகாரி, என்ன பண்ணணும், இம்மீடியட்டா வேலையில இருந்து தூக்கணும். அது ஏன் நீங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றது? அது என்ன டியூரேஷன் சஸ்பெண்ட் பண்றது? இப்போ இந்த ராஜ் இன்ஸ்பெக்டர் விஷயத்துல 13 வயசு சிறுமி வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அவ்வளோ நீங்க வந்து துன்புறுத்திருக்கீங்க. அந்த இடத்துல அவங்களை வந்துட்டு அவ்வளோ அசிங்கமா பேசி, நீ ஏதாவது ரொம்ப பேசுனா உன் மேலே கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி யாரு குற்றம் சாட்டப்பட்ட அந்த சதீஷ் அவனை ஸ்டேஷன்ல வச்சுட்டே பேசியிருக்கீங்க அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும் போது இதுவுமே மீடியாவுக்கு வந்தானே பெருசாச்சு, மீடியாவுக்கு வந்தானே சூமோட்டாவா எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து நீங்க தமிழக அரசு கிட்ட போயிட்டு நீங்க அப்ப என்ன பண்ணீங்க அந்த ராஜ் மேல அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, இல்ல இந்த கேஸ் அவங்களை நாங்க விசாரிக்க வேணாம்னு சொல்லிட்டோம்னு சொல்றது ஒரு பதிலா அந்த இடத்துல. அப்புறம் கோர்ட்டு திரும்ப இங்க ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு இந்த இடத்துல, கண்டிப்பா இல்லைன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அதனால தான் ஹைகோர்ட்ல இவ்வளோ கண்டனங்கள் எழுப்பப்பட்டது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணப்பட்டது, காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது. தேவைப்பட்டால் கமிஷனர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டு போய் இடைக்கால தடை வாங்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணப்படுது, சிபிசிஐடி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, இது எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல நீங்க கோர்ட்டோட ப்ரெஷர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை இந்த இடத்துல அரெஸ்டே நடந்திருக்கு அந்த இடத்துல அவங்கள. ஸோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணீங்க, கேஸை இல்லைங்க அந்த இந்த ஐயோ நாங்கள் விசாரிக்க வேணாம்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட்ன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்மள என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரு 45-50 ஸ்பீடு கிராஸ் பண்ணவே பயப்படுவோம். ஏன்னா சிசிடிவி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு பில் வந்துடும் டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணால். அப்படிப்பட்ட ஒரு டிராஃபிக் போலீஸே பண்ண ஒரு கேவலமான விஷயம் தான் ராமன் பண்ண விஷயம் தான். டிராஃபிக் ஒரு பொண்ணை வந்து திரும்ப கொண்டு போய் அது போலீஸ் பூத்தில் வச்சு பாலியல் சேர்ந்து வன்கொடுமை பண்ண ஒரு விஷயம். ஏன் போலீஸ் பூத்தில் உங்களுக்கு அங்கே சிசிடிவி கிடையாது? அது பட்டினப்பாக்கம் பப்ளிக் வந்துட்டு போகிற அத்தனை பிளேஸ், அவ்வளோ பெரிய விஷயம். சென்ட் தாமஸ் மவுண்ட் வாசல்லேருந்து கூப்பிட்டு போய் அகைன் இப்போ இந்த பெண் வந்துட்டு சொசைட்டியே நம்பக்கூடாது, ஸ்கூலில் நம்பக்கூடாது, காலேஜை நம்பக்கூடாது, காவலரை நம்பக்கூடாது, அப்போ யாரை தான் நம்பணும்? இதெல்லாம் அதுதானே பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஈசிஆர்ல கூட அந்த காரை துரத்திட்டு போனது, இப்போ சிசிடிவி வந்து ஒர்க் பண்ணாதுன்னு இதுக்கும் சொல்லியிருந்துருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி விக்டிமே வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணதுனால, ஃபோன் கேமரால ஷூட் பண்ணதுனால தான் அதோட சிசிடிவி நம்மளுக்கு கிடையாது. நீங்க 1-2 சொல்லலாம். ஈசிஆர் எவ்வளவு ஹேப்பனிங்னு நமக்கு தெரியும். எப்பவுமே வந்துட்டு ஒரு 24 hours ஹேப்பனிங்கா இருக்க ஒரு இடம். உங்களுக்கு வந்து அவங்க சொல்றத பாத்தீங்க அப்படின்னா, ஈசிஆர் அந்த சாகர் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஈசிஆர் முட்டுக்காடு வரைக்குமே ஒரு 20 கேமரா இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு கேமரா ஒர்க் ஆகலான்னு சொல்லலாம், 2 கேமரா ஒர்க் ஆகலான்னு சொல்லலாம், இப்படி 20 கேமரா சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அதே விஷயம் தான் நீங்க சொல்லப்படுது. அங்கேயும் கேமராஸ் எக்கச்சக்க கேமராஸ் இருக்கு. அங்கேயுமே நியர்லி அது கணக்கே ஃபர்ஸ்ட் வந்து 56 நாங்க அப்புறம் 70க்கு மேற்பட்ட கேமராஸ் வேறொருத்தரோடது அப்படின்ற மாதிரி நம்பர் பிளேட் அங்க ஃபேக். அதையும் தாண்டி அந்த அங்கேயும் திமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தது அந்த இடத்துலயுமே. அதுக்குமே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, 2 விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னது. எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு டோல்கேட்ல ஃப்ரீயா போறதுக்கு வர்றதுக்கு ஒண்ணு, ரெண்டாவது ரோட்ல எந்த போலீஸ் நிறுத்தினாலும் பிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு. முதல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லீகல். ஏன் உடனே அது அரசு இந்த விஷயத்த பண்ணிடக்கூடாது? இனிமே யாரும் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் யார் கார்ல வந்து கொடி யூஸ் பண்ணாலோ போட்டோ வச்சாலும் அவங்களுக்கு 2 வருட சிறை தண்டனை ஏன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க கூடாது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மக்களுக்கு அப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல அந்த இடத்துல. நீங்க அப்ப அங்க போயிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நம்பிக்கை வந்திருக்கலாம். இதுல என்னன்னா, அந்த சந்துரு வந்து ஃபுல்லா ஏடிஎம்கேன்னு பார்க்கப்படுது, மாமா தாத்தா எல்லாருமே. இப்போ இது எப்படி மாற்ற ட்ரை பண்றாங்க அப்படின்னா,
வேணுனே ஆளும் கட்சிக்கு வந்துட்டு அவதூறு விளைவிப்பதற்காக வேணுனே போடப்பட்டு வந்த கொடின்னு சொல்லப்படுது. ஆனா இங்க சந்துருவே அங்க என்ன சொல்லியிருக்கான்னா இன்னொருத்தன் தான் இந்த இடத்துல காரணம், சதீஷ்னு ஒரு பர்சனை வந்து சொல்லியிருக்கான். அவன் தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப லாங், அதாவது வேலண்டைன்ஸ் டேக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், ரொம்ப லாங் போகிறதுக்காக இந்த கொடி பொருத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த சதீஷும் இங்கே ரொம்ப பெரிய குற்றவாளியாக பார்க்கப்படுறான். ஏன்னா நமக்கு நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு, அகெயின் மீடியாவில் தான் ஆச்சு. அந்த பர்சனோட இன்ஸ்டா அக்கௌண்ட் டெலீட் அடிப்போம். பெருங்களத்தூரில் வச்சு ஃபுல்லாக ரோடு மேலே வச்சு கார் மேலே வச்சு கேக் கட் பண்ணுறான். ரோட்டில் அது அத்தனை காவல் அதிகாரிகள் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நீங்கள் பப்ளிக் நியூசன்ஸில் அவன் மேலே கேஸ் போடல, போட்டு தான் இன்றைக்கி இந்த வேலையை அவன் பண்ணியிருக்க மாட்டான்ல. ஸோ இதே விஷயம் தான் நடக்குது. இதை தாண்டி ஒரு பக்கம் காவல் அதிகாரிகள் வந்து பாதிக்கப்பட்டாலும் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பார்க்கறது போக்சோ. அதை தாண்டி கர்வமாக இருந்தாலும் நான் பெண்ணை விட மாட்டேங்க, பெண்ணுன்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிட்ருவேங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமான செயல். அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆனது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே கரூரில் வாங்கல் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு புகார் கொடுக்க போன ஒரு பெண் கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் பேர் வந்து செந்தூர் பாண்டியன். என்ன ஆயிருக்கு, ஒரு பெண் புகார் கொடுக்க போயிருக்காங்க, நீ புகார் எடுக்கல. அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப ஸ்மார்ட்டாக எனக்கு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க, திருட்டுத்தனம் பண்ணுறவங்க எல்லாமே மேக்ஸிமம் வர்றது வாட்ஸ்அப் கால்லையாக தான் இருக்கு. அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, நீ நார்மல் கால் ரெக்கார்ட் பண்ணுவேன், வாட்ஸ்அப் கால் தான் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு அந்த பெண் ரொம்ப தைரியமாக வாட்ஸ்அப் காலை வந்துட்டு போட்டு வச்சுட்டு ஸ்பீக்கரில் இன்னொரு ஃபோனை வச்சு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அந்த இடத்துல. என்ன நீ உன் டிபி சரியா தெரியல, டிபி வை அதை வை இதை வைன்னு பேசுகிற. நீங்கள் அந்த காவல் அதிகாரி என்ன பண்ணீங்க, உடனே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் தானே. ஆனால் என்ன பண்ணதா சொல்லப்படுது அப்படின்னா, காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இதுதான் ஆக்ஷனா கிடையாதுல்ல. ஏன்னா யார் ஒருத்தருக்குமே அவங்க வேலை போதுன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல பயம் இருக்கும். பட் இந்த இடத்துல அது கிடையாது. இல்லை வேலை பண்ணிட்டியா இமீடியட்டாக அந்த இந்த இடத்துல கண்டிப்பாக எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த பெண். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்போம், எவிடன்ஸ் கேட்போம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ ப்ரிலிமினரி எவிடன்சஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ எடுத்து வச்சு விசாரிங்க அந்த இடத்துல, இல்லை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க. காத்திருப்போர் பட்டியலில் மாற்றிட்டேன் அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் அது நமக்கு வந்து அடுத்த காவலருக்கு பயம் வர வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே தெரியல. ஏன்னா இங்கே காவல்துறை தான் சொல்லுது, ஐ மீன் இங்கே வந்து அரசு தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் நைட்டில் வந்து தனியாக இருந்தால் இமீடியட்டாக SOS ஆப் வச்சுக்கோங்க, பேட்ரோலுக்கு கால் பண்ணுங்க, 100க்கு கால் பண்ணுங்கன்னு இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. அந்த பேட்ரோல்லே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ எங்கே போக முடியும்? ஸோ ஒரு பக்கம் பெண், இங்கேயும் பெண் தான் பாருங்களேன், பெண் காவல் அதிகாரிகள், பாதிக்கப்பட்ட பெண்கள், இதுதான் விஷயமா இருக்கு. இப்போ வேலூர்ல கூட ஓடுற ரயில்ல வந்து ஒரு கர்ப்பிணி பெண், அந்த குழந்தையும் வேற இறந்துருச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா ஓடுற ரயிலுன்றப்போ அது ஆப்வியஸா வந்து அந்த இடத்துலயுமே வந்து காவலர்கள் வந்து கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துருந்துருக்கணும். அதுவும் பெண்களுக்கான கம்பார்ட்மெண்ட் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஆண்கள் ஏறி இருக்கவே கூடாது. அங்கேயும் வந்து ஆண் ஏறி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் இதுக்கு முன்னாடியும் பல சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதே மாதிரி எல்லா சம்பவங்களையும் குற்றவாளியா இருக்கிறவங்களும் அதுக்கு அதிகப்படியான கேஸ் இருக்கு எல்லாரும் மேலயுமே இருக்கு. சோ இந்த கேஸும் அப்படிதான் இருக்கு. சோ இந்த கேஸை பத்தி சொல்லுங்க மேம். ஹிஸ்டரி ஷீட் எல்லாரும் மேலே இருக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ இந்த சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம சந்துரு ஈசிஆர் மேட்டர்ல அரெஸ்ட் ஆன மேலே ஆல்ரெடி 2 கேஸ் இருக்கு. அவன் ரொம்ப இதுவா சொல்றான், என் மேலே இந்த கேஸ் கிடையாது, என் மேலே சீட்டிங் இருக்கு, கிட்னாப்பிங் இருக்குன்றான். அப்போ எதுனாலும் கேஸ் தான் இல்லையா அந்த இடத்துல. இதே ஈசிஆர் விஷயத்துல அரெஸ்ட் ஆன அந்த 2 எல்லாம் இங்க வயசு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 37 வயசு, 47 வயசு, 55 வயசு, 65 வயசு இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. இங்கே அரெஸ்ட் ஆன அந்த முத்தமிழ் செல்வன் தயாளன், இதில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வன் அவனுக்கு வந்துட்டு வயசு 55ன்னு சொல்லப்படுது, தயாளனுக்கு 47 வயசு. தயாளன் மேலே 17 கேசஸ் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடத்துல. அதே மாதிரி தான் இங்கே வரப்போ இந்த ட்ரெயின் இன்சிடென்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சின்ன குழந்தைக்கு நடக்குது, ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங்கு. அந்த பெண் அந்த இடத்துல வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், தான் ஒரு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லியும் அந்த இடத்துல கேட்கல. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க வந்துட்டு கோயம்புத்தூர் டு திருப்பதி போகிற ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அது. அவங்க வந்துட்டு திருப்பூரில் அந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இவங்க டெய்லராக ஒர்க் பண்ணுறாங்க. கேவி குப்பம் வந்து சித்தூரில் இருக்கவங்க அம்மா ஊருக்கு அவங்க போகிறாங்க. 4 months ப்ரெக்னென்ட்ன்ற ஒன்று. ரெண்டாவது இங்கே இப்போது அந்த குழந்தை வந்துட்டு வயிற்றுலேயே வந்துட்டு இறந்து போனதுனால ஒரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, 19 வருஷம் கழிச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 19 வயசில் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. எங்களோட கனவு, எங்களோட பெண் குழந்தை எங்களுக்கு இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டோம் நாங்கள் இந்த இடத்துல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன இருக்குது, ட்ரெயினில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு போயிருக்காரு. நான் போய் சித்தூர் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏறியிருக்காங்க. ஏறும் போது இப்போ எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லேடிஸ் பஸ்ஸில் ஏறினா ஃபுல்லாக லேடிஸாக இருப்பாங்க, நமக்கு சேஃப்டி இருக்கும். இன்னைக்கு இப்போ அப்டேட்டட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அதே லேடிஸ் பஸ்ஸில் ஒருத்தன் ஏறி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான். ஓசியில் போகிறவ தானே நீ கேட்டிருக்கான். இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்போது நம்ம அங்கேயும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. சரி, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் நமக்கு பாதுகாப்பாக, அதுக்காக தான் வந்து கம்பார்ட்மெண்ட்டே தனியாக விடுறதே, எந்த ஆண்களும் ஏறக்கூடாதுன்ற அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க விடுறதை, அவங்க ஏறினது. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க மொத்தம் 8 பெண்கள் அங்கே ட்ராவல் பண்ணதாகவும் 7 பேர் வந்து காட்பாடியிலே இறங்கிட்டதா இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அங்கே இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஏன்னா நமக்கு தெரியும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் முன்னாடி வரைக்கும் இது ஏறும் போது அவசரமாக இவன் என்ன பண்ணியிருக்கான், ஏறிட்டு வந்துட்டு
இல்லைக்கா இந்த மாதிரி நான் வந்துட்டு ஏறிட்டேன், அடுத்த ஜங்ஷனில் நான் இறங்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், நீங்களாம் ஏறக்கூடாது தம்பி, கீழே இறங்குன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து ரயில்வே ஊழியர் தான் அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துருக்கான். ஸோ இந்த பெண்ணை உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், கொஞ்ச நேரம் அங்கே இங்கே நடந்துட்டு நோட்டம் விட்டுட்டு யாரும் இல்லைன்னும் போது ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஃபுல்லாக நியூட் ஆகிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெளியே வந்துட்டு பாலியல் செயல், அதாவது சிக்னேச்சர்ஸ் அதெல்லாமே காமிச்சிட்டு அவன் வெளியே வந்திருக்கான். வந்து இதை பார்த்து உணர்ந்து அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் எமர்ஜென்சி செயின் இருக்கும், அது வந்து அந்த சீட்டு மேலே ஏறி எமர்ஜென்சி செயினை வந்து பிடிச்சி இழுக்க போகும்போது அவங்க கையை பிடிச்சி உடச்சி அவங்கள கீழே தள்ளியிருக்கான் ட்ரெயின்லேயே. சரி, அவங்க அலறன உடனே அவங்க என்ன இருக்கு அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து இந்த கார்டு இருப்பாங்க இல்லையா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில், லைக் இவங்க இருப்பாங்க, ட்ரெயின் அவங்க இருப்பாங்க, கார்டு இருப்பாங்க. சரி, இன்னொன்று நமக்கே தெரியும், நம்ம ஒரு ஃபோன் பேசினாலே ட்ரெயின் சவுண்டில் கேட்கல, வெயி நீ அப்புறம் பேசுனா எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளோ ட்ரெயின் சவுண்டில் எங்கேருந்து கத்துறது கேட்கும் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஸோ அந்த பெண் வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், கத்துறதை பார்த்துட்டு அந்த பெண்ணை வந்து வெளியே தள்ளிவிட முயற்சி பண்ணியிருக்கான் ட்ரெயின்லேருந்து வெளியே. அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணும்போது தான் அந்த பெண்ணை எட்டி உதச்சது. அப்போ தான் அவங்க கேவி குப்பம்ன்ற இடத்துல வந்து அந்த லைன்மேன் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது. என்னன்னா கை கால் முறிவு ஏற்பட்டு ஃபுல்லாக ரத்தம், பின்மண்டல அடி எல்லாமே ஏற்பட்டு இருந்திருக்கு. இதை தாண்டி இப்போ போலீஸ் உள்ளே வராங்க. சரி யார் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்சிடென்ட் எல்லாமே கேட்டுட்டு அப்புறம் அவங்க எடுக்கிறாங்க தூசி தட்டி எல்லாத்தையும். எடுக்கும் போது தான் இவனோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறான், யாருன்னும் போது ஆமாம் இவன் தான் அப்படின்னு இந்த பெண் அடையாளம் காமிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லப்படுது, என்ன சொல்லியிருக்கா போலீஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் மேலே ஆல்ரெடி 2 கேஸ் இருக்குது, சின்ன கேஸ்லாம் கிடையாது. 2022 ஒரு கேஸ், 2024 ஒரு கேஸ். அவன் பேர் வந்து ஹேமராஜ், 31 வயசு அவனுக்கு. என்ன 2 கேஸ் அப்படின்னா, 2022 இதே மாதிரி ஓடுற ரயிலில் ஒரு பெண்கிட்ட வந்துட்டு ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ட்ரெயின்லேருந்து அடிச்சு வெளில தள்ளியிருக்கான். இதே மாதிரி எட்டி வதச்சு. 2024 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சென்னை புளியந்தோப்புலேருந்து ட்ராவல் பண்ண ஒரு பெண் ட்ரெயினில், அந்த பெண்ணை வந்துட்டு ட்ரெயின் இதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும்போது கூட்டிகிட்டு போய் மலைப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணி கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்கான். 2024 ஒரு வருஷத்துல அப்போ அதுக்குள்ள குண்டாஸ் போட்டு இப்போ வெளியே தான் வந்திருக்கான், பெயிலில் வெளியே வந்திருக்கான். இப்போ வந்துட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை ஜங்ஷன் எடுத்தது. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி எந்த ஸ்டேஷனில் இறங்கினான்னு சிசிடிவி பார்க்கும்போது அவன் இறங்கல ஸ்டேஷனில். அப்புறம் அங்கே அக்கம் பக்கத்தவங்க இருக்கவங்க பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன் போது மட்டும் சிக்னல் போடுவாங்க இல்லையா, ஸோ ட்ரெயின் வந்து ஸ்லோ ஆகும்போதே அவன் இறங்கி அவன் ஒரு மாட்டு தொழுவத்துக்குள்ளே போனதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் போலீஸ் போயிட்டு எங்கெல்லாம் மாடுகள் கூட்டமாக இருக்கும் அந்த தொழுவத்துக்குள்ளே போய் தேடும்போது ஒரு இடத்துல பதுங்கி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது இவன் தப்பிச்சு ஓடும்போது இவனை பிடிச்சி 15 days ஜுடிஷியல் கஸ்டடியில் போட்டிருக்காங்க. இதற்கப்புறம் தான் டாக்டர் சொன்ன விஷயம் தான் அதிர்ச்சி. இல்லை வயிற்றுலேயே அந்த குழந்தை வந்து இதே துடிப்பை நிறுத்திருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நேரம் குழந்தை உள்ளே இருந்துட்டு தான் இன்ஃபெக்ஷன் ஆகணும், ஸோ உடனே நாங்கள் குழந்தைய ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை விட ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சார்பிலேருந்து, அதாவது ரயில்வே துறை சார்பிலேருந்து ஒரு 50,000 தமிழக அரசு சார்பிலேருந்து 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த காம்பன்சேஷன் விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்களுக்கு நீங்கள் ஒரு 50,000 ஓகே, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதை தாண்டி அந்த இடத்துல போயிருக்கோம். இப்போ இந்த 3 லட்ச ரூபா கொடுக்கறதுனால எதுவும் மாற போகிறது இல்லை, அன்னெசரி விஷயத்தில் 25 லட்ச ரூபா கொடுக்கறதுனால எதுவுமே இந்த இடத்துல மாற போகிறது கிடையாது. இப்போ எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சு இந்த இடத்துலனா, சரி ஓகேங்க ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று இதை தாண்டி தமிழக அரசு சார்பில் வந்து 2 புது பில் கொண்டு வரப்பட்டது. ஒன்று வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஒன்றும், 2வது வந்துட்டு சில தண்டனைகள் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு. ஆக்சுவலி அதாவது ஒரு பர்சன் தான் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டா 1 மாதத்துக்குள்ள தண்டனைகள் நிறைவேற்றப்படும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒன்று அது எல்லாமே இது எல்லாமே இருக்கு, லாஸ் எல்லாமே இருக்கு. பட் இங்கே நடக்கிற இந்த ப்ரொசீஜரல் டிலேஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இதுதான் வந்துட்டு ஒரு விஷயம் இவ்வளோ டிலே ப்ராசஸ்க்கு கொண்டு வருது. இப்போ இவனுக்கே இந்த இடத்துல நம்ம அதையே ஞானசேகரன் சொன்ன விஷயம் தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். இதே அவனுக்கு அந்த இடத்துல பெயில் கிடைக்காமலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காமலோ இருந்திருந்தால் இன்னைக்கு அவன் இந்த தவறை பண்ணியிருக்க மாட்டான். இல்லை ரொம்ப தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருந்தால் இந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டான். இன்னொன்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெயில் போகும்போதே கேட்குற முதல் விஷயம் என்னவா இருக்குன்னா, இவனுக்கு பின்னாடி குற்ற சரித்திரம் என்ன இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்கும் போது அங்கே ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தோன்னா, போலீஸும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் அங்கே அப்ஜெக்ட் பண்ணணும். அவங்க ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக பெயில். அதுதான் ஒரு பெரிய 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 ஒரு விஷயம். ஒரு குற்றம் ஒரு குற்றம் வந்து தோன்றதுக்கே வந்து இந்த மாதிரி ஜுடிஷியரியில இப்போ பெயில்லாம் இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, அது மூலமா இவங்க ஏதாவது திருப்பி பண்றாங்க, அப்போ இன்னொரு குற்றம் நடக்கிறதுக்கு இது ஒரு ரீசன் ஆயிருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா லாலே ஒரு ரிலாக்ஸேஷன் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, வந்துட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நிரூபிக்கிற வரைக்கும் அவன் இன்னசென்ட்டாக தான் கருதப்படுவான் அப்படின்னு சொல்லுது. விச் மீன்ஸ் தட் எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பெயில் கான்செப்ட்ஸ் அது எல்லாமே கொண்டு வந்தது. பட் இதை இவ்வளோ தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அம்பேத்கரை கேட்கும் போது சொன்ன ஒரு விஷயம் தான், நீங்கள் கொண்டு வரப்பட்ட லா வந்து எந்த அளவுக்கு சர்வே ஆகும்னு கேட்குறப்போ அதை ஆள்றவங்க கையில் தான் இருக்குது. அது சர்வே ஆகுமா இல்லை அது எந்த அளவுக்கு போகுன்ற அதை யார் வந்துட்டு ஆள்றாங்களோ அவங்க கையில் தான் இருக்குன்னு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் எத்தனை கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஜனவரி 1 இந்த பிப்ரவரி இந்த டேட் வரைக்கும், அதாவது ஒரு மாசத்துல 1.5 மாதம், அதான் 1.5 மாதம் கூட நாங்கள் 115 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஒன்லி
பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், அத்துமீறல் மட்டுமே. அதுல வந்து 80% கேசஸ் வந்து போக்சோ கேசஸ் தான். சோ இந்த அதாவது ஜனவரியில மட்டும் 65 போக்சோ கேசஸ். ஓகே. மிச்சம் எல்லாம் பிப்ரவரியில ஃபைல் ஆன போக்சோ கேசஸ். சோ ஃபைல் ஆன கேசஸே மட்டும் இவ்ளோ வரைக்கும் ஃபைல் ஆகாம இன்னும் நிறையவே இருக்கலாம். இது இன்னொரு கட்டம் என்ன பார்க்கப்படுதுன்னா, நிறைய இப்போ நம்ம ரீசெண்டாக கேள்விப்படுற விஷயம் மணப்பாறை ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ சொல்ல வந்த ஒரு கேஸ் மலைவாழ் மக்கள் மத்தியில் போயிட்டு சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் எடுத்த ஒரு முயற்சினால தான் இந்த ஸ்கூல் ஆசிரியர்கள் எல்லாமே மாட்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இந்த மலைவாழ் மக்கள் விஷயத்தில் அந்த ஆசிரியர் பண்ண விஷயம் அவங்க என்னவா சொல்லப்படுதுன்னா, அவன் மலைவாழ் மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு இந்த மாதிரி அவன் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு போய் சொல்லும் போது அவங்க பெருசாக அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கலன்னு. ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த விஷயம் இங்கே நடந்திருக்காதுல்ல. சில பேர் ஃபேக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே கரெக்டாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எல்லாமே ஓகே. பட் அட் தி அதர் எண்ட் இந்த மாதிரி உண்மையாக பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லாமல் தானே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.